கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல தேவியானி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க. அவங்க பேரு ராஜு, கிரி, அப்புறம் சதீஷ். தேவியானிக்கு அவங்க பிள்ளைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்கள யாருமே ஒரு வார்த்தை சொல்ல கூட விட மாட்டாங்க. தேவியானிக்கு அவங்க புள்ள மேல இருக்கிற பாசத்தை பார்த்து, என்னம்மா தேவயானி, நீ உன் பசங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க. அவங்களோட காலை தரையில கூட படாம பாத்துக்கிற. நீ இப்படி பாசமா வளர்க்குற சரிதான். ஆனா நாளைக்கு வரப்போற மருமகளுங்க எப்படி இருப்பாளுங்களோ. அப்ப தேவியானி, என் பசங்களுக்கு இந்த உலகம் முழுக்க தேடினாலும் சரி, நல்ல குணம் இருக்கிற பொண்ணாவும் நல்லா வேலை செய்யற பொண்ணாவும் பார்த்துதான் கட்டி வைப்பேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பதில் கொடுத்தாங்க. பதில் என்னமோ சொல்லிட்டாங்க. ஆனா தேவியானிக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இவங்க சொல்றதும் உண்மைதான். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பாளோ என்னவோ அப்படின்னு அன்னையில இருந்து தினமும் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க. கடவுளே, உனக்கு 108 தேங்காவை உடைக்கிறேன், எனக்கு நல்ல மருமகளா கொடு அப்படின்னு தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தேவியானி அவங்களுடைய பழைய தோழி ஒருத்தங்களை மீட் பண்ணாங்க. அப்ப தேவியானி அவளுடைய மனசுக்குள்ள வரப்போற மருமகள்கள் பத்தி இருக்கிற சந்தேகத்தை தன்னுடைய தோழி கிட்ட சொன்னாங்க. தேவியானி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டா அவளுடைய தோழி, தேவயானி, பேசாம நான் சொல்றது செய். உன்னோட 3 பசங்களுக்கும் வேற வேற வீட்ல இருந்து பொண்ணுங்களை கட்டி வச்ச அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுவே ஒரே வீட்ல இருந்து 3 பொண்ணுங்களையும் கட்டி வச்சுட்டா அப்புறம் எந்த சண்டையும் வராது அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா தேவியானிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்காக ஒரே வீட்ல இருக்கிற அக்கா தங்கச்சி 3 பேரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவளுக்கு சோழாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தனஞ்சயா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு 3 பொண்ணு இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. அந்த 3 பொண்ணுங்களோட பேரு மீனா, சுப்ரஜா, உஷா. அவங்க 3 பேரை பாத்துக்க முடியாம அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் தெரியாம தேவியானி அவங்க கூட போய் சம்மந்தம் வச்சுக்கிட்டா. தேவியானி அவங்களுடைய 3 பிள்ளைங்களுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. தனஞ்சயனும் கூட தேவியானிக்கு அவனுடைய பொண்ணுங்களை பத்தி தெரியாம இருக்கிற மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டான். கல்யாணம் ஆன சில நாட்கள் வரைக்கும் 3 பேரும் அக்கா தங்கச்சியும் ரொம்ப பத்திரமா இருந்தாங்க. அவங்கள பார்த்த தேவியானி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே எனக்கு நல்ல மருமகளுங்களை கொடுத்துருக்க. நாளைக்கு உன் கோயிலுக்கு வந்து உனக்கு 108 தேங்காவை உடைக்கிறேன்பா சுவாமி அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சா. அடுத்த நாள் எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புனாங்க. அன்னைய வரைக்கும் மீனா அவளுக்கு இருக்கிற பழக்கத்தை எல்லாத்தையுமே அவளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அன்னைக்கு அவளால அது முடியல. உடனே அவகிட்ட இருக்கிற மொபைலை எடுத்து செல்ஃபி எடுத்து அத ஃபேஸ்புக்ல அவ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ வீட்ல கிளம்புனதுல இருந்து கோயிலுக்கு போய் பூஜை முடிகிற வரைக்கும் அவ போட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்ல ஒரு பொருள் கூட இருக்கல. அத பார்த்த தேவியானி, ஐயோ, என் வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் காணுமே அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. கடைசியில மீனா ஃபேஸ்புக்ல போட்ட எல்லா போட்டோஸால வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருடனுங்க வீட்டுல புகுந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சதோ தேவியானிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அப்படி மீனா தினமும் ஏதாவது ஒரு சேட்டைய பண்ணிக்கிட்டு தான் இருந்தா. இந்த பக்கம் சுப்ரஜா சரியான சோம்பேறி. அவ்வளவு நாள் வேலை செஞ்சு 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 அவளால இப்ப செய்ய முடியாம எனக்கு ஜொரம் அடிக்குது அப்படின்னு ஒரு நாள் அவ நாடகம் போட்டா. அத்தை, எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு, என்னோட வேலைய நீங்களே செய்றீங்களா அப்படின்னு கேட்டா. ஐயோ, அப்படியாமா, சரிம்மா, இன்னைக்கு உன் வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தேவியானியே எல்லாருக்குமே சமைச்சு போட்டாங்க. எல்லாருடைய துணிகளையும் துவைச்சாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து சுப்ரஜா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அப்படியே அன்னையில இருந்து சுப்ரஜா தினமும் ஏதாவது ஒரு நாடகம் ஆடி எல்லா வேலையையும் தேவியானி தலையில கட்டிடுவா. ஒரு நாள் தேவியானி சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுப்ரஜாவோட ரூம்ல இருந்து பாட்டு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அப்பா அப்படின்னு ஜன்னல் வழியா தேவியானி பார்த்தப்போ சுப்ரஜா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. தேவியானி அதை பார்த்து ஆச்சரியமா கதவை தட்டும்போது சுப்ரஜா உடம்பு பூரா போர்வைய போத்திக்கிட்டு வந்து கதவை திறந்தா. அத்தை, ரொம்ப குளிரா இருக்கு அத்தை, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அத்தை, கொஞ்சம் எனக்கு வெந்நீர் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டா. தேவியானிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல.
ஐயோ, பெரிய மருமக செல்ஃபி பைத்தியமா இருக்கா. அவளோட செல்ஃபி பைத்தியத்தினால வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் திருடு போயிடுச்சு. இந்த சுப்ரஜா தினமும் உடம்பு முடியலன்னு டிராமா பண்றா. இவங்களுக்கு என் சின்ன மருமக எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னா. ஆனா உஷா பத்தி தெரியாது தேவயானிக்கு. உஷாவுக்கு எதுவா இருந்தாலும் சரி ரொம்ப நீட்டா இருக்கணும். அப்படி இல்லனா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் தேவயானி உஷா கிட்ட வந்து, உஷா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. இத பத்திரமா துவைச்சு தெரியாமா? சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அந்த புடவையை எடுத்து போய் அவ மறுபடியும் துவைக்க ஆரம்பிச்சா. எவ்வளவு துவைச்சாலும் கரையும் ஸ்மெல்லு போக மாட்டேங்குதுன்னு அவ 10 தடவை அதை துவைச்சா. அதுல பாவம் அந்த புடவை கிழிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, நல்ல புடவைய இப்படி வீணாக்கிட்டாலேவ அப்படின்னு அழுதுகிட்டே தேவயானி உள்ள வந்துட்டாங்க. ஒரு நாள் உஷாவுக்கு டிவியில ஒரு சின்ன கலை தெரிஞ்சது. உஷா அந்த கரைய பார்த்து அந்த கரை போற வரைக்கும் அதை தொடச்சுக்கிட்டு இருந்தா. அவ தொடச்சதுல அந்த கரை போயிடுச்சு. ஆனா கூடவே டிவியும் கெட்டு போயிடுச்சு. இப்படி உஷா எந்த வேலைய பார்த்தாலும் அவளுடைய அந்த சுத்தம் அதிகம் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் வீணாக்கிடுவா. வீட்ல எந்த பக்கம் பார்த்தாலும் உஷா கிளீன் பண்றேங்கிற பேர்ல கெட்டு போன பொருட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கொடுமையை தாங்க முடியாம தேவயானி தினமும் கோயிலுக்கு போய் அவளுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பா. கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பத்ரம்மா சுரேகா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க 2 பேருமே கல்லுல கடவுளோட சிலைகளை செஞ்சு அதை மத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சிலைகளை கொடுத்து அவங்க அதுக்காக ₹1 கூட வாங்கினது கிடையாது. ஏன்னா கடவுளை விக்கிற உரிமை நமக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க செய்யற சிலைகள் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா எல்லா ஊர்ல இருந்தும் அவங்க கிட்டதான் சிலைகளை வாங்கிட்டு போகுவாங்க. அம்மா, என்னோட பேரு நாராயணா. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நீங்க சிலைகளை நல்லா செய்வீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் எனக்கு துர்க்கை அம்மனோட ஒரு சிலை வேணும்னு கேட்க வந்தேன். சரிங்க ஐயா, உங்களுக்கு எப்ப வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த நாளுக்குள்ள நாங்க அதை ரெடி பண்ணி வச்சிடுறோம். எனக்கு ஒரு 4 நாளுக்குள்ள வேணுமா? அப்புறம் ஒரு சிலைக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆளை பார்த்து பத்ரம்மா சுரேகா 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயா, இங்க பாருங்க, கடவுளை விக்கிறதுக்கான சக்தியோ இல்ல கடவுளை வாங்குறதுக்கான சக்தியோ எங்களுக்கு இல்ல. உங்களால என்ன முடியுமோ கொடுங்க, இல்ல நீங்க கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா மருமக. அதுக்கு அந்த ஆளு அந்த சிலை செய்யறதுக்கு தேவைப்படுற பணத்துல 1/4 பணத்தை கூட அவங்க கிட்ட முழுசா கொடுக்கவே இல்ல. ஆனா அந்த ஆளு அந்த அழகான சிலைய நிறைய பணத்துக்கு இன்னொரு வியாபாரி கிட்ட வித்துட்டான். இப்படிதான் அந்த ஊஜனங்க எல்லாருமே பத்ரம்மா அப்புறம் சுரேகாவோட நல்ல குணத்தை அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிடைச்ச கொஞ்சம் பணத்தை கூட யாராவது கஷ்டம்னு வந்துட்டா போதும், மாமியாரும் மருமகளும் அவங்களுக்கு தானம் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தசரா பண்டிகை வரப்போகுதுன்றதுனால ஊஜனங்க எல்லாருமா சேர்ந்து மாமியார் மருமகள் கிட்ட வந்து துர்க்கை அம்மனோட சிலைய செய்யுங்கன்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தாங்க. அம்மா பத்ரம்மா, தசராவுக்கு துர்க்கை அம்மனோட சிலையை செஞ்சு ஊருக்கு நடுவுல நாங்க வைக்கலான்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர். ரொம்ப நல்ல விஷயம் தலைவரே. அதுக்கு நீங்க தான் ஒரு அம்மனோட சிலைய செஞ்சு கொடுக்கணும். அட, இதுல என்ன இருக்கு? இதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேட்கணுமா என்ன? அந்த அம்மன் எங்களுக்கு இந்த கலையை கத்து கொடுத்ததே நாங்க இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 நாளுக்கு அப்புறம் வந்து பாருங்க, கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி அந்த சிலை தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து போக சொன்னாங்க. அடுத்த நாள்ல இருந்தே மாமியார் மருமகள் 2 பேருமே விரதம் இருந்து தண்ணி கூட குடிக்காம அந்த சிலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. 2 நாள் வரைக்கும் காலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது, பச்சை தண்ணி கூட குடிக்காம அப்படியே விரதம் இருந்து வந்து அந்த அம்மனோட சிலையை செதுக்கி அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாருமே வந்தாங்க. ஏமா பத்ரமா, அம்மனோட சிலையை செய்யற வேலை எவ்வளவு தூரம் வந்திருக்குமா? முழுசாவே முடிஞ்சு போச்சுங்க, வேணும்னா வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பத்ரமா அம்மனோட சிலைய கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அந்த அம்மனோட சிலைய பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, சிலை பார்க்க நேர்ல அம்மனை பாக்குற மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே உங்க மாமியார் மருமகள் கையில ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே அம்மனை நேர்ல பார்த்த மாதிரியே ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நவராத்திரியும் ஆரம்பமாச்சு. அம்மனோட சிலைய
ஊருக்கு நடுவுல அழகா வச்சிருந்தாங்க. அந்த கிருஷ்ணாபுரத்துல வச்சிருக்கிற அம்மனோட சிலைய பாக்குறதுக்காக அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கூட ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. மாமியார் மருமகள் 2 பேருமே நவராத்திரியும் அம்மன் பக்கத்திலேயே இருந்து சேவைகளை செஞ்சாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேருமே அம்மனோட சிலைக்கு முன்னாடியே படுத்து தூங்கிட்டாங்க. அப்போ பத்ரம்மா ஆழமான தூக்கத்துல இருந்தா. அப்போ அவளுடைய கனவுல அம்மனை நேர்ல வந்தாங்க. பத்ரம்மா, உன்னுடைய பக்திய பார்த்து நான் எவ்வளவோ பரவசப்பட்டிருக்கேன். நீ அழகா செஞ்சு கொடுத்திருக்கிற இந்த சிலைய ஊருக்கு நடுவுல வச்சதும் எல்லாரும் என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேக்குறாங்க. ஆனா என்னுடைய சிலைய அழகா செதுக்கி தினமும் என்ன பூஜை பண்ற நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லையே, ஏன்? அம்மா, உன்னை பாக்குறதே என்னுடைய அதிர்ஷ்டம். இப்படி இருக்கும்போது உன்னுடைய சிலைகளை செதுக்குற அந்த கலையை எனக்கு கொடுத்திருக்கிறியே, அதை தவிர்த்து வேற என்னம்மா பெரிய சந்தோஷம் இருக்க போது? எனக்கு அந்த சந்தோஷம் போதுமா அப்படின்னு சொன்னா பத்ரம்மா. அதை கேட்ட உடனே அம்மனுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாச்சு. இங்க பாரு பத்ரம்மா, தினமும் வீட்டுல வச்சு என்ன கும்பிடுறியே அந்த சிலைய தூக்கி நாளைக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி அம்மன் மறைஞ்சு போயிட்டாங்க. உடனே பத்ரம்மா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு உக்காந்தாங்க. அந்த பக்கம் மருமகளும் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு உக்காந்தா. அப்போ பத்ரம்மா மருமகள் கிட்ட வந்த கனவை பத்தி சொன்னாங்க. அத்தை, எனக்கும் அதே மாதிரி கனவு தான் வந்துச்சு அத்தை. அப்படியா அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமகள் காலையில வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மனை கழுவி அபிஷேகமும் செஞ்சு அதுக்கப்புறமா அம்மனோட சிலைய அவங்க 2 பேருமா சேர்ந்து தூக்கி பார்த்தாங்க. அம்மனோட சிலை கடியில ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல தங்கம் வைரம் எல்லாமே இருந்துச்சு. உடனே அந்த பெட்டிக்குள்ள இருந்து அம்மன் தாயும் வெளியே வந்தாங்க. பத்ரம்மா, சுரேகா, உங்களுடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த காணிக்கையை கொடுக்கறேன், வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மன் மறைஞ்சு போயிட்டாங்க. பத்ரம்மா அப்புறம் சுரேகா 2 பேருமே சரி அப்படின்னு அந்த நகைகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த நகை எல்லாத்தையும் வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு மறுபடியும் அம்மனோட சிலைகளை தான் செய்ய ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து அம்மன் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் கூட பண ஆசையே இல்லாத அந்த மாமியார் மருமகளை பார்த்து அம்மனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.